இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாவே எங்க போனாலுமே நார்த் இந்தியன் ஒர்க் ஃபோர்ஸ் தான் அதிகமா இருக்காங்க. இது சின்ன சின்ன ஹெல்ப்பர் வேலையில இருந்து வாட்ச்மேன், துணிக்கடை, இந்த மாதிரி ஏகப்பட்ட வேலைகள் இருக்காங்க. இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான விஷயம், பாதி கவர்மெண்ட் வேலையில கூட அவங்க தான் இருக்காங்க. இதெல்லாம் நல்லதா இல்ல கெட்டதா, இதை பத்தி நம்ம இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கலாம் மக்கள்கிட்ட பேசி. வாங்க போலாம். நம்ம ஊரில் பார்க்குறது என்னென்னா, இந்த நார்த் இந்தியன் பீப்புளெலாம் நிறைய பேர் வந்து இங்கே வந்து ஒர்க் பார்த்துருக்காங்க. இதை வந்துட்டு சிலர் வந்துட்டு எதிர்க்கிறாங்க, சிலர் வந்து ஆதரிக்கிறாங்க. நார்த் இந்தியனு தமிழ்நாடு அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஹியூமன்ஸ், ஜஸ்ட் ஹியூமன்ஸ். சென்னைனாலே யார் வந்தாலும் வாழ வைக்கிற சென்னை, அதில் நம்ம எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும்? அவங்களுக்கு ஏற்ற பே அங்கே இல்லை அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு. செகண்ட் திங், அவங்க ஏற்ற ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லை. பர்சன்டேஜ் வைஸ் ஏதாவது கொடுக்கலாம். 100%ல் ஒரு 70% நம்ம பீப்புள் கொடுக்கலாம், இன்னும் 30 or 20% அவங்களுக்கு கொடுக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஹியூமன்ஸ். அவங்க டேலண்ட் இங்கே வந்து காமிக்கிறாங்க. இப்போ நம்ம டேலண்ட் என்ன காமிச்சா அவங்க ஓடிடுவாங்க, நம்மளுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும்ல. அவங்க ஒரு சைடு வேலை பார்த்தா நம்ம ஒரு சைடு வேலை பார்த்துன்னு போக வேண்டியதான். ஸோ இப்போ 1000 ரூபாய்க்கு இவங்க வேலை செய்கிறாங்கன்னா ஒரு நாளைக்கு இவங்க 500 ரூபாய்க்கு பண்ணுறதுனால ஆப்வியஸாக எல்லாரும் போகிறதுனால இவங்களோட இது ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் வந்து சப்ரஸ் ஆகுது. அதேமாரி அவங்க ஊருக்கு போகும்போது நம்மளும் கொஞ்சம் பார்த்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அவங்க ஸ்டேட்டில் வந்து அவனுக்கு தான் பிடிக்குதோ, அவனுக்கு தான் லாங்குவேஜ் பேஸ் பண்ணியிருக்கோ அதுமாரி படிக்கட்டும்னு விட்டுடலாம். நம்ம ஊர்ல அதிகமான வெளிமாநிலத்துக்காரங்க ஒர்க் பண்றது திருப்பூர்ல தான். அண்ட் அந்த ஊரை பத்தி உங்களுக்கு ஒரு மெட்ரிக்ஸ் சொல்றேன், தெரிஞ்சுக்கோங்க. 1980s ஆல்மோஸ்ட் 9 கோடி ரூபாய்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்த ஊர் இப்போ 30,000 கோடி ரூபாய்க்கு எக்ஸ்போர்ட் பண்றாங்க. இந்த வளர்ச்சியை சஸ்டெயின் பண்ற அளவுக்கு அங்க ஒர்க் ஃபோர்ஸ் இருக்கா? அண்ட் அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, 1980s டெய்லர் வேலைக்கு சேர்ந்த ஒருத்தரோட பையனோ பொண்ணோ இப்போ டெய்லர் வேலை செய்ய விருப்பப்படுறது கிடையாது. அவங்களுக்கு படிப்போட அருமை புரியுது. அவங்க படிச்சுட்டு வெளிநாட்டிலையும் போய் வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன் நம்ம சென்னையிலேயே கூட எத்தனை பேர் திருப்பூர்லேருந்து வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாருமே படிப்போட அருமையை புரிஞ்சு வெளியில் வந்துட்டாங்கன்னா அங்கே ஏற்படுற வெற்றி இடத்தை யார் வந்து நிரப்புவா? இந்த நிரப்புறதுக்கு தான் வெளிமாநிலத்திலிருந்து மக்கள் வராங்கன்னு நான் பார்க்குறேன். கடைசியாக எல்லாரும் மனசில் வச்சுக்க வேண்டிய விஷயம் ஒன்று தான், அவங்களும் நம்மளை போல மனிதர்கள் தான். அவங்க வேறு பாஷை பேசுகிறதுனால அவங்க யாரோ கிடையாது. ஸோ அவங்கள ரொம்ப மரியாதையோடு இல்லைனாலுமே கொஞ்சம் மனிதாபிமானத்தோடு ட்ரீட் பண்ணாலே ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் பையா.